எனக்கு காரியங்களை மாற்றி தரும். அப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் உலகத்தில் இருக்குது. இயேசு அதை இனாகிரேட் பண்ணிட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு வெற்றி உண்டாக முடியும் இன்றைக்கு. அதுக்கு தான் இயேசு வந்தார். ஒரு மதத்தை போதிச்சுட்டு வரல, மதத்தை கொண்டு வரல, இன்னொரு மதத்தை உருவாக்குறதுக்கு வரல, வெற்றியை உண்டாக்குறதுக்கு வந்துகிறார். சிலுவைக்காக நன்றி, கிரயமானி நன்றி, எந்தன் பாவம் நிந்தையை சுமந்து அன்பை பொழிந்தீரே. அன்புக்காக நன்றி, இரத்தத்துக்காக நன்றி, என்னை சுத்தமாக்கி மன்னித்தென்னை அன்பாய் அரவணைத்தீ. நீரே பாத்திர ஆட்டுக்குட்டியே, மகுடங்கள் சூடி மகிழ்கிறோ. ஜெயவீந்தனே, தேவமைந்தனே, உன்னதர் இயேசுவே, பரலோகின் ஆரோய் பலியானே. ஆட்டுக்குட்டியே, பாத்திர நீரே, சிலுவைக்காக நன்றி, கிரயமானி நன்றி, எந்தன் பாவம் நிந்தையை சுமந்து அன்பை பொழிந்தீரே. கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே அப்படிங்கிறார் அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 8:2. அப்ப இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், the spirit of life in Christ Jesus, அது வந்து மரணத்தை உண்டாக்கக்கூடிய பிரமாணம். மரணம்னா செத்துக்கிட்டே இருக்கிறது, காசு இல்லாமையே செத்துக்கிட்டு இருக்கிறது, சுகம் இல்லாமையே செத்துக்கிட்டு இருக்கிறது, வெற்றி இல்லாமலே தோல்வியிலே செத்துக்கிட்டு இருக்குது. தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்கிறேங்க, தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்றாங்க பாருங்க. அதுதான் பாவம் மரணம் என்கிற பிரமாணம், கீழே இழுக்கிற பிரமாணம், ஒண்ணுமில்லாமல் ஆக்குகிற பிரமாணம். அது வேலை செய்துக்கிட்டே இருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில. இதன் மத்தியில் இயேசு வர்றாரு, அவர் இன்னொரு பிரமாணத்தை இனாகிரேட் பண்ணுகிறார். 2வது ஆதாம் இவர் வந்து இன்னொரு பிரமாணத்தை ஆரம்பிச்சு வைக்கிறார். இந்த பிரமாணம் என்ன? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அது வந்து சாவின் பிரமாணம். அது தோல்வியை உண்டாக்குது, அழிவை உண்டாக்குது, சுகவீனத்தை உண்டாக்குது, வீழ்ச்சியை உண்டாக்குது, தரித்திரத்தை உண்டாக்குறது, பயத்தை உண்டாக்குது, எல்லாத்தையும் உண்டாக்குது. மரணம், செத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. இது வந்து வாழ்வை உண்டாக்குகிறது, ஜீவனை உண்டாக்குகிறது, வெற்றியை உண்டாக்குகிறது, சுகத்தை உண்டாக்குகிறது, பலத்தை உண்டாக்குகிற பிரமாணம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிற ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். எப்படி சொல்றாங்க பாருங்க வேதத்தில். இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து தியானிக்கணும். இதை தியானிச்சாலே வாழ்க்கை சரியா போயிடும் பாருங்க. ஏதோ மத பிரசங்கம் மாதிரி கிடையாது, இது கிறிஸ்தவ பிரசங்கங்கிறது. இது ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள். வசனம் ஜீவனாக இருக்குதுன்னார் இயேசு. நான் சொல்லுகிற வார்த்தைகள், என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. இந்த வசனத்தை கேட்டு உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகலன்னா, வாழ்க்கையில் வெற்றி உண்டாகலன்னா, மேற்கொள்ளுகிற சக்தி உண்டாகலன்னா, நீங்கள் வசனத்தை கேட்கல, வேற என்னத்தையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க, மற்ற பிரசங்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. வெற்றி உண்டாக வேண்டும். ஏன்னா அதை உண்டாக்குறதுக்கு தான் இயேசு வந்தார். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக தான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இந்த பிரமாணம் அது கீழே இழுக்குது, மேலே
தூக்குது, அது தோல்வி அடைய வைக்குது, இது வெற்றி அடைய வைக்கிறது. ஆனால் அந்த பிரமாணத்தை எப்படி ஆன் பண்ணுறது? நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, சுவிட்ச் ஆன் பண்ணும். ஒயர்லாம் பண்ணியாச்சு, லைட்டு ஃபிட்டிங் எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்குது. ஆனால் இருட்டாக தான் இருக்கும் சுவிட்ச் ஆன் பண்ணலனா. இந்த சுவிட்ச் எங்கே வச்சிட்டாரு கர்த்தர்? ரொம்ப தூரத்தில் வைக்கல, எந்திரிச்சு போய் கூட ஆன் பண்ண வேண்டியதில்லை. அவர் ரிமோட் கண்ட்ரோலை அன்றைக்கே கண்டுபிடிச்சிட்டாரு. இங்கே வச்சிட்டாரு. எங்கே வச்சிட்டாரு? நாக்கில் வச்சிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்திரிக்கிறதுக்கு, பரவாயில்ல இருக்கட்டும் இருட்டிலே உட்காந்து. இல்லைங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறேன், சோகவீனமாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இப்போ பண்ண முடியாது, என் சுகத்தை பற்றி நான் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, படுத்துக்கிட்டே சொல்லலாம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னுடைய ஜீவனாயும் பலனுமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை எனக்கு உடலுக்கெல்லாம் மருந்தாய் இருக்கிறது, உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாக இருக்குதுன்னு படுத்த படுக்கையிலே சொல்லிட்டு இருக்கலாம். அது உங்களை படுக்கையிலிருந்து தூக்கும். அதுக்கு தான் நாக்கில் வச்சாரு. வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஹலோ, மறந்துட்டு வந்துட்டேன் இருக்கீங்களா? நாக்கில் வச்சிருக்காரு. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க தான் சொல்கிறாங்க, அங்கே வா எங்கள் கூட்டத்துக்கு, அந்த மலை மேலே 500 மைலில் நான் வச்சிருக்கிறேன். ட்ரெயின் ஏறி அங்கே இறங்கி பஸ்ஸு பிடிச்சி அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து வந்தினா அங்கே தெரியும் டென்ட்டு போட்டிருக்கிறேன், அங்கே வா. அங்கே வந்தினா நான் உபவாசம் வச்சிருக்கிறேன், அங்கே உன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, இங்கேயே தீர்த்துறேன் வா. இருக்கீங்களா? ஜனங்க அதைத்தான் நம்புறாங்க. அங்கேயா பிரதர், நான் வந்துடுறேன் பிரதர், டோக்கன் கிடைச்சிருமா பிரதர், சீட்டு கிடைச்சிருமா, சீக்கிரமா வந்துடுறேன் பிரதர். நான் இப்போ எப்போ ஜெபிப்பீங்களாக்கும்? லைன் ரொம்ப பெருசாக இருக்குமாக்கும். லைன் ரொம்ப பெருசாக இருந்தால் இவங்களுக்கு ரொம்ப அது மேலே ரொம்ப நம்பிக்கை. ரொம்ப பேர் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா நான் உன்னை அலைக்கழிக்கிறவன் கிடையாது. இங்கே வா, அங்கே வா, காலையில் 5 மணிக்கு வா, சாயந்தரம் 4 மணிக்கு வா. இப்போ அப்பாயின்மெண்ட் கிடையாது, உனக்கு டோக்கன் கிடையாது, இப்போ நான் உன்னை பார்க்க மாட்டேன், உனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவர் இல்லை. கூப்பிடு, முன்னாலேயே உனக்கு பதில் அளிக்கிறேன். நான்ற என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளிக்கிறேன். நீ கூப்பிடுறதுக்கு முன்னாலே நான் உனக்கு பதில் அளிப்பேன். நீ கேட்கறதுக்கும் அதிகமாக தருகிறவன் நான் என்று சொல்லுகிறார். இருக்கிறீங்களா? இதை நம்புங்க. வித்தியாசமான ஒரு கிறிஸ்தவர்கள் உருவாகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதை நம்புங்க. இங்கே வச்சுட்டார் சுவிட்ச். எங்கே சுவிட்ச்? எங்கங்க? இங்கே வந்துட்டு அப்புறம் சுவிட்ச் எங்கன்னு தெரியல என்னக்கூடாது. இருட்டாக இருக்குது வாழ்க்கை, தோல்வியாக இருக்குது, பயமாக இருக்குது, குறைவாகவே இருக்குது, தாழ்ச்சியாகவே இருக்குது, காசு இல்லாமலே இருக்குது, சுகம் இல்லாமலே இருக்குது, கீழே போயிட்டு இருக்குது. அப்படின்னா சுவிட்ச் எங்கே வச்சுருக்காரு? மேலே வைக்கிறதுக்கு. லிஃப்ட்டில் போய் லிஃப்ட், அதுக்கு பேரே லிஃப்ட்டு. ஏன்னா தூக்குறதுக்கு தானே லிஃப்ட்டு. அங்கே போய் நின்றுக்கிட்டு, நான் பார்த்துருக்கேன் சிலர், அங்கே போய் நின்றுக்கிட்டு என்ன போகவே மாட்டேங்குது, வேலை செய்தா இல்லையா? இந்த முட்டாள்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கான், ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது, நான் நின்றுட்டே இருக்கிறேன், ஒன்றும் போகும். அட சுவிட்ச் வச்சுருக்காங்க அங்கே. சுவிட்ச் அங்கே வச்சு கை கட்டுற தூரத்தில் சுவிட்ச் வச்சுருக்காங்க. அதை அழுத்தினா தான் போகும். சிலர் என்ன பண்ணுறது, எந்த ஃப்ளோரில் இருக்காங்களோ அந்த ஃப்ளோர் பட்டனே அழுத்திட்டு இருக்கிறது. கிரவுண்ட் ஃப்ளோர் நின்று அழுத்தினே. கிறிஸ்தவங்க அப்படி தான். சுகம் இல்லை பிரதர், அதனால் நேற்றுலன்னு சொல்லிட்டு இருக்கேன், சுகமே இல்லை. அதுதான் அதே பட்டன் அழுத்துறது. காசே இல்லை, சந்தோஷமே இல்லை, அந்த பட்டனையே அழுத்திட்டு இருக்கிறது. அந்த பட்டனையே அழுத்தினா அதே தான் இருக்கும், அங்கேயே தான் நிற்பீங்க. எங்கே போகணுமோ அந்த பட்டனை அழுத்தணும். சுகம் வேணும்னா சுகம் என்கிற வார்த்தைகளை பேசணும். சுகத்தை அறிக்கை செய்ய வேண்டும். வெற்றி வேணும் என்றால் வெற்றியை அறிக்கை செய்ய வேண்டும். ஜெயம் வேணும்னா ஜெயத்தை அறிக்கை செய்யணும். காரியம் விளங்கிங்க நல்லா. சுவிட்சை எங்கே வச்சிருக்காரு? இங்கே வச்சிருக்காரு. அப்போ இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எனக்குன்னு இருக்குது. அந்த வல்லமை கிரியை செய்யும், என்னை தூக்கும், என்னை பலப்படுத்தும், எனக்கு வெற்றிக்குள்ளா என்னை கொண்டு வரும், என்னுடைய நிலையை மாற்றி அமைக்கும், எனக்கு காரியங்களை மாற்றி தரும். அப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் உலகத்தில் இருக்குது. இயேசு அதை இனாகிரேட் பண்ணிட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு வெற்றி உண்டாக முடியும் இன்றைக்கு. அதுக்கு தான் இயேசு வந்தார். ஒரு மதத்தை போதிச்சுட்டு வரல, மதத்தை கொண்டு வரல, இன்னொரு மதத்தை உருவாக்குறதுக்கு வரல, வெற்றியை உண்டாக்குறதுக்கு வந்துகிறார்.
கீழே இருக்கிறவங்கள மேலே தூக்குறதுக்கு வந்தார். பாவத்தில் கிடக்கிறவங்கள பரிசுத்தத்துக்கு தூக்க வந்திருக்கிறாரு. தோல்வியில் கிடக்கிறவங்கள வெற்றிக்கு மாற்ற வந்திருக்கிறார். அதுக்கு தான் வந்திருக்கிறார் பாருங்க. அப்போ அதுக்கு தான் அறிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன அறிக்கை? என்ன? ஃபெய்த் ஃபில்டு வேர்ட்ஸ், விசுவாசத்தால் நிறைந்த வார்த்தைகள். பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை இங்கே உலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்குது பாருங்க, அழிவின் பிரமாணம், அதை மேற்கொள்ள செய்கிறது. நான் எப்போல்லாம் அறிக்கை செய்கிறனோ, இயேசுடைய ஆண்டவர் எனக்கு குறைவில்லை, எனக்கு பயம் இல்லை, எனக்கு தாழ்ச்சி இல்லை, என்னுடைய நோய்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறார், நான் சுமக்க மாட்டேன், அவர் என்னுடைய நீதியாகவும் என்னுடைய ஞானமாகவும் என்னுடைய மீட்பாகவும் என்னுடைய பரிசுத்தமாகவும் இருக்கிறார்னு சொல்லி நான் அறிக்கை செய்ய செய்ய என்ன ஆகிறது? இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் மேற்கொள்ளப்படுகிறது. அதை நான் மேற்கொள்ளுகிறேன். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ரெண்டாவது காரியம், இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் என்னன்னா, ஆவிக்குரிய உலகத்தில் அதிகாரத்தை செலுத்த இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் அவசியமாக இருக்கிறது. பாருங்க, நாம் பார்க்குற உலகம் இது சரீர பிரகாரமான உலகம் அல்லது இயற்கை உலகம்னு சொல்கிறோம். எல்லாத்தையும் பார்க்குறோம், மரம் செடி கொடிகள், இங்கே இருக்கிற மலைகள் காடுகள் எல்லாத்தையும் பார்க்குறோம். இயற்கை உலகம் அது, இந்த கண்ணுக்கு தெரியுது. இந்த இயற்கை உலகத்தை இந்த கண்களால் பார்க்குறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இன்னொரு உலகம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஆவிக்குரிய உலகம். இந்த இயற்கை உலகமே அந்த ஆவிக்குரிய உலகத்திலேருந்து உண்டானது தான். அந்த ஆவிக்குரிய உலகம்ங்கிறது இந்த இயற்கை உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இருக்குது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவிக்குரிய மண்டலம்னு சொல்கிறான், உலகம் என்று சொல்லலாம். அங்கேருந்து உண்டானது தான் இந்த இயற்கை உலகம். எது பெருசு? இந்த ரெண்டு உலகத்தில் ஆவிக்குரிய உலகம் தான் பெருசு. ஏன்னா அதுதான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. அது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? அது இதை எப்படி டாமினேட் பண்ணுது? வார்த்தையின் மூலமாக தான். இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற மாபெரும் சக்தி என்னன்னா வார்த்தையின் சக்தி தான். தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவியாக இருக்கிற தேவன் இன்றைக்கி பார்க்கிற இத்தனை கண்ணால் காண்கிற இந்த உலகத்தை எப்படி உண்டாக்குனாரு? வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம். உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 11:3 என்ன சொல்லியிருக்குது? இன்றைக்கு காண்கிற உலகத்தை காணாத தேவன், காணப்படாத தேவன் எப்படி உண்டாக்குனாராம்? வார்த்தை என்னும் சக்தியை கொண்டு உண்டாக்கி இருக்கிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிற மாபெரும் சக்தி என்ன? வார்த்தை தான் அந்த சக்தி. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த காணப்படாத உலகத்தின் மாபெரும் சக்தி எங்கே இருக்குது? வசனத்தில் இருக்குது, வார்த்தையில் இருக்குது. அதான் சொல்கிறார் இல்லையா தேவன், வானத்திலிருந்து மழையும் பனியும் இறங்கி வந்து பூமியை நனைத்து முளை கிளம்பி விளைய செய்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் அனுப்பின காரியமாகும்படி, நான் விரும்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்றாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற மாபெரும் சக்தியே இந்த வசனம் தான். இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அந்த கண்ணால் பார்க்குற உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் என்ன பண்ணுறேன்? என் வார்த்தையை தான் அனுப்புகிறேன், என் வசனத்தை அனுப்புகிறேன். இந்த வசனம் என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்லுகிறது. இந்த வசனம் பெரிய ஒரு ஆவிக்குரிய உலகத்தின் சக்தியாக இருக்கிறது. இந்த இயற்கை உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வார்த்தையினால் உண்டானது தான், இந்த வசனத்தினால் உண்டானது தான். இந்த வசனம் எல்லாத்தின் மேலேயும் அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது, எல்லாத்த காட்டிலும் மாதிரி பெரிய சக்தி வாய்ந்ததாய் இருக்கிறது. ஆகவே என்னுடைய வாயிலிருந்து வசனம் புறப்பட்டு போக முடியாது அனுப்புகிறேன். அந்த வசனம் புறப்பட்டு போய் உலகத்தில் என்ன வேணும் செய்யணுமோ அதை செய்கிறது. அதனால தான் சொல்லிடுது, வசனத்தை அனுப்பி அவர் அவர்களை சொஸ்தமாக்கினார், விடுதலை ஆக்கினார். உலகத்தில் நிறைய பேர் சாகுறான், கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறாராம். வசனத்தை அனுப்பி சோகமா அப்படியே சொல்லி இஸ்ரவேல் மக்கள் உலகத்தில் செத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி கர்த்தர் அவர்களை சாவிலிருந்து காப்பாற்றினாராம்? வார்த்தை அனுப்பி அவர்களை சொஸ்தமாக்கினார், அவர்களை விடுதலை ஆக்கினார். அப்போ இந்த ரெண்டாவது காரணம் என்னன்னா, இந்த பாசிட்டிவ் கான்செப்ஷன் ரொம்ப அவசியம். ஏனென்றால் ஆவிக்குரிய உலகத்தின் பெரிய சக்தியே இந்த வசனம்தான். இந்த வசனத்தை அனுப்பி தான் இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் சரி பண்ண முடியும். நம்ம கண்ணால் பார்க்குற இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் சரி பண்ணுறதுனா வசனம் அங்கே அனுப்பப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை.
அங்கே அனுப்பப்பட வேண்டும். அப்போ நீங்கள் சொல்லலாம், ஐயா நம்மலாம் இயற்கை உலகத்தில் தானே இருக்கிறோம், நமக்கு இயற்கை சரீரம் தானே இருக்குது, இந்த கண்ணால் பார்க்குற சரீரம் தானே இருக்குது, நம்ம எப்படி அப்படி இயங்க முடியும்? கிடையாது. நம்ம 2 பகுதியாக இருக்கிறோம். ஒன்று நாம் பார்க்குற இந்த சரீரம், மண்ணிலிருந்து இந்த சரீரத்தை உருவாக்குனார். இது இயற்கை உலகத்தை சார்ந்த ஒரு பகுதி இந்த சரீரம்ங்கிறது இல்லையா. நம்மள இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது, அதுதான் ஆவி. நீங்களும் நானும் தேவனைப் போலவே ஆவியாக இருக்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நாமும் ஆவிகள் தான். ஆனால் இந்த சரீரத்தில் குடிகொண்டிருக்கிற ஆவிகள், நமக்கு சரீரம் இருக்குது, கர்த்தருக்கு சரீரம் இல்லை, அவ்வளோதான். சரீரத்தில் குடிகொண்டிருக்கிற ஆவிகள். அப்போ நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பகுதி ஒன்று இருக்கிறது. அது என்ன? நாம் ஆவிகள், ஆவி மனிதர்கள். இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவி மனிதன் நான். உங்கள் சரீரத்துக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஆவி மனிதர்கள், ஆவிக்குரியவர்கள். நீங்கள் எத்தனை பேர் வழங்க நான் சொல்கிறது? உங்களை நீங்களே பார்த்ததில்லை. அதனால தான் இங்கே வரும்போது தான் உங்களை பார்க்க முடியுது, இந்த வேத வசனத்துக்கு வரும்போது தான் உங்களை நீங்கள் பார்க்க முடியுது. வெறும் கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற கண்ணாடி பத்தாது. இது வசனம் என்கிற இந்த கண்ணாடி எதை காண்பிக்குது? நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த உள்ளான மனிதன் யார், இந்த ஆவியின் மனிதன் யாருங்கிறத காட்டுகிற கண்ணாடி இது. இந்த கண்ணாடியில் ரொம்ப நேரம் செலவழிக்கணும். ஏன்னா இங்கே தான் நீங்கள் ஆக்சுவலாக என்னவா இருக்கிறீங்கன்றதை பார்க்க முடியும். நீங்கள் ஆவிக்குரியவர்கள். ஒரு ஆவிக்குரிய மண்டலம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அங்கேருந்து எப்படி உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் டேக்கிள் பண்ணுறீங்க? அங்கே ஆவிக்குரிய மண்டலத்திலேருந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? உங்களுடைய தோல்விகளை, பயங்களை, தரித்திரத்தை, வியாதியை, நோயை, உங்களுக்கு எதிராக வருகிற காரியங்களை மனுஷனாக இருக்கிற நீங்கள் ஒரு ஆவிக்குரியவனாக இருந்து கொண்டு எப்படி அதையெல்லாம் எதிர்க்கிறீர்கள், எதிர்த்து நிற்கிறீர்கள், ஜெயிக்கிறீர்கள்? எப்படி முடியும்? எப்படி முடியும்னா சும்மா கையும் காலையும் வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு போராடிட்டு இருக்க முடியாது. எப்படி ஜெயிக்கிறீங்க? நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதை உணர்ந்து, இந்த ஆவிக்குரிய உலகத்தின் மிகப்பெரிய சக்தி என்ன? வசனம். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறபடினால இந்த ஆவியிலிருந்து உங்களுடைய வாயின் வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். ஆவிக்குரியவர்களாக இருக்கிறபடியால் நீங்களும் ஆண்டவரை போல தான் ஆப்ரேட் பண்ணணும். அவர் எப்படி வார்த்தையை அனுப்பி சோகமாளிக்கிறாரோ, அவர் எப்படி என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வசனமும் அப்படியே இருக்குதுன்றாரோ, அதுபோல் நீங்களும் என்ன பண்ணணும்? உங்களுடைய வாயிலிருந்து வசனம் புறப்பட்டு வரும்படியாய் செய்ய வேண்டும். இதுக்கு தான் அறிக்கை. வாயை திறந்து வேற எதையாவது குப்பையெல்லாம் புறப்பட்டு வர அனுமதிக்கக்கூடாது. வாயை நல்லா யூஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால், ஆவியாய் இருக்கிற நீங்கள் குணமாக்குகிற வார்த்தைகளை, வெற்றியை உண்டாக்குகிற வார்த்தையை, ஜெயிக்கக்கூடிய வார்த்தைகளை, உருவாக்குகிற வார்த்தைகளை, உலகங்களை உண்டாக்குன அப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களுடைய வாயிலிருந்து பேசி உங்களுடைய உலகத்தை மாற்றி அமைக்க முடியும். இதுக்கு தான் பாருங்கள் இந்த அறிக்கை, இந்த விசுவாச அறிக்கைங்கிறது அதுக்கு தான். இந்த ஆவிக்குரிய உலகத்தை பற்றி நீங்கள் வாசித்தீங்கன்னா பாருங்கள், தானியேல் புஸ்தகத்தை திருப்புங்க. வேதம் இதை குறித்த ஒரு வெளிப்பாட்டையே நமக்கு தருகிறது. சில நேரங்களில் பாருங்கள், இதை புரிந்து கொள்ளலைன்னா எதுவுமே புரியாது. வேத வசனத்தில் எதுவுமே புரியாது. ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உரைக்கும் சொல்லும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன். தானியேலுக்கு ஒரு பெரிய தரிசனம் உண்டாகிறது பாருங்கள். தேவதூதன் ஒருத்தன் வருகிறான். இவன் 3 வாரமாக சரியாக சாப்பிடாம அவன் துக்கத்தோடு அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய மக்கள், தேசம் இவளை குறித்த ஒரு பெரிய கரிசனையோடு துக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஒரு பெரிய தரிசனம், கர்த்தர் அவனுக்கு சில காரியங்களை சொல்லும்படியாக ஒரு தேவதூதனை அனுப்பியிருக்கிறார். அந்த தேவதூதன் தான் இப்போ தானியேல்கிட்ட பேசுகிறான். உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன், உனக்கு சொல்லும் வார்த்தைகள் பேர் கவனமாக இருந்து கால் ஊன்றி நில் என்று சொல்கிறான். இந்த வார்த்தை அவன் இடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன்.
இப்போ பாருங்க, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஜெபம் பண்ண ஆரம்பித்த முதல் நாளே உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் உபவாசம் நிறைய நேரத்தில் எதுக்கு பண்ணாங்க? துக்கிக்கிறதுக்காக. பாவம் இதெல்லாம் செஞ்சுட்டு அதில் தேசம் பாவம் செஞ்சு தேவனை விட்டு தூரமாக போய் தேவனை மறந்து பின்வாங்கி போயிருக்கிற நேரத்தில் ஜனங்கள் அதுலேருந்து மனம் திரும்புறதுக்காக துக்கித்து அப்படி உபவாசம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு உபவாசம் அந்த காலத்தில் இருந்தது இஸ்ரவேல் மக்கள் மத்தியில். அப்படி தான் உபவாசம் இருக்கிறான் பாருங்கள். அப்போ தேவதூதன் வர்றான், சொல்கிறான், நீ அறிவை அடையிறதுக்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துறதுக்கும் உன் மனதை செலுத்துகிற முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் ஜெபத்தை எப்போ கேட்டாரான் கர்த்தர்? ஜெபம் பண்ண முதல் நாளே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, 21 நாள் நான் போய்ட்டு அவர் சிங்காசனத்தை ஆட்டி அவர் தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்பி கேட்க மாட்டேங்கிறவரை கேட்க வச்சு அவர் காது சரியாக கேட்க மாட்டேங்குது, அதனால் நான் கத்தி சொல்லி கதறி அழுது என்னை பார்க்க வச்சு கவனிக்காதவரை, பார்க்காதவரை, கவனமாக இருக்காதவரை அவருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நான் பதிலை வாங்கிடுறேன்றாங்க. தேவையே இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனேயே உங்கள் ஜெபத்தை கேட்குறவர் அவர். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில்